இந்த வீடியோல நம்ம அத்வித் ஜுவல்ஸ் ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஐபிஓ ஜூன் 23 ஓப்பன் ஆகி ஜூன் 25 வந்து க்ளோஸ் ஆக போகுது. அலாட்மெண்ட் வந்து ஜூன் 29ஆம் தேதி இருக்கும் இந்த ஐபிஓக்கு. இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் 165 கோடியா இருக்கு. ஸோ என்டையர்லி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ தான் 100%. ஆஃபர் ஃபார் சேலே கிடையாது. ஸோ திரட்டப்படும் நிதி எல்லாமே வந்து இந்த நிறுவனத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு தான் போய் சேரப்போகுது. ஸோ பிரைஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா ₹130 to ₹138 per ஷேராக வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா 35% வந்து ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கியிருக்காங்க. QIB கோட்டாக்கு 50% ஒதுக்கியிருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்க பிஸ்னஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ நம்ம நேம்லேயே தெரிஞ்சுக்க முடியுது இவங்க ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு 105 வருஷம் பழமையான இவங்க பிஸ்னஸ் வந்து இருக்குது. 1921 இந்த பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதிலே தெரிஞ்சுக்க முடியுது இவங்க இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்வளோ ஒரு ஃபேமஸான நிறுவனமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரேம்பர்ஜோ அப்படிங்கிற நேமில் தான் வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2019 தான் வந்து இவங்க லிமிடெட் கம்பெனியாக வந்து அத்வித் ஜுவல்ஸ்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து 105 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இவங்களோட கோர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸில் குண்டன், அன்கட் டைமண்ட், அப்புறம் ஃபியூஷன் ஃபைன் ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் இவங்க மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இவங்க பிஸ்னஸ் மாடலில் 81% வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதாவது நேரடியாக வந்து கஸ்டமருக்கு போகாது, கன்சியூமருக்கு போகாது. ரீட்டைல் ஷோரூம்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரீட்டைல் ஷோரூம்ஸ், ஜுவல்லரி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இவங்க ஜுவல்ஸ் வந்து பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து இவங்களோட 81% பிஸ்னஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக மட்டும் டேரெக்டாக B2Cயும் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸையும் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ராஜஸ்தான் பேஸ்டு நிறுவனம். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த போக்கே அண்ட் குண்டன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஜுவல்ஸ் மாதிரி இல்லாமல் ப்ரீமியம் வெட்டிங் எசென்சியல்ஸ். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நார்மல் ஜுவல்ஸோட வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குயிக்காக இவங்க ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் இயர் 2023 25 வரைக்கான டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஸோ ரெவன்யூ பார்க்க முடியுது. 46 கோடியாக இருந்த ரெவன்யூ வந்து 69 கோடியாக 2024 உயர்ந்து 124, ஆல்மோஸ்ட் 125 கோடியாக வந்து 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் ஜம்ப் வந்து இவங்க ரெவன்யூவில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ப்ராஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடியாக இருந்து 2025 ஃபினான்ஷியல் இயரில் வந்து டபுளுக்கு தாண்டி 25 crores வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க ரெவன்யூ, ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இப்போ இவங்க கீ பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ இவங்களோட எபிடா மார்ஜின் 29.62% இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட், ஹை இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டிலே இருக்குது. பேட் மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பேட் மார்ஜின் தான். 20.3% வந்து பேட் மார்ஜினாக இருக்குது. ஸோ அதாவது இவங்களுக்கு கூடிய வரக்கூடிய ₹100 வந்து ₹20 லாபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. 55.79% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து பார்த்தீங்கன்னா 27.48% இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா 43.64% இருக்குது. நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்தும் இருக்குது. இங்கே கவலை அடிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா போஸ்ட் ஐபிஓ 1.29 இருக்குது இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இது வந்து 1க்கு மேலே இருந்தாலே வந்து ஹை டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ மட்டும் வந்து இங்கே கொஞ்சம் கன்சர்னாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, திரட்டப்படும் நிதியை எதுக்கு இங்கே பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ திரட்டப்படும் நிதியில் 65 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கடன்களை ரீபே பண்ணுறதுக்காக தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ கடன்கள் அதிகமாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த ஐபிஓக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா 65 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு பயன்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கடன்களை அடைக்கிறதுக்காகவும் ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காக தான் வந்து இந்த ஐபிஓக்கு அவங்க வர்றாங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்ப்போம். ஐபிஓக்கு வரக்கு முன்னாடி 94.5% ஷேர்ஸை வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. போஸ்ட் ஐபிஓமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஷேர்ஸை வந்து இவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ இது வந்து எதுவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை. இப்போது இவங்களோட பியர் கம்பெனிஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்க ஜுவல்லரியில் இருக்கிறனால ஆல்ரெடி லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய இவங்களோட போட்டி நிறுவனங்கள்னு பார்த்தா ஆர்பிசெட் ஜுவல்லர்ஸ், ராதிகா ஜுவல்டெக், ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லர்ஸ் இவங்கெல்லாம் தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிமிலரான பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இதில் இவங்க பிஇ பார்க்கும்போது இவங்களோட பிஇ வந்து 18.64 இருக்குது. ஸோ இவங்க எல்லாத்தோட பெட்டரான பிஇயில் வந்து 11.1% ராதிகா ஜுவல்டெக் இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட பிஇ வந்து ரொம்ப கவலையளிக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை. கிட்டத்தட்ட இவங்களோட பியர் கம்பெனிஸ் ரேஞ்செலாம் இருக்காங்க. ஸோ பேட் மார்ஜின் வைஸில் பார்க்கும்போது, ப்ராஃபிட் வைஸில் பார்க்கும்போது இவங்க தான் வந்து இவங்க பியர் கம்பெனிஸோட எக்ஸலண்ட்டாக இருக்காங்க.
20.3% இருக்குது. மற்ற நிறுவனங்கள் வந்து இவங்களோட கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க்லேயும் வந்து இவங்க எல்லா நிறுவனங்களோட ஃபார் பெட்டராக இருக்காங்க. 43.64% இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இவங்க பியர் கம்பெனிஸஸ் விட இவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ்லேயும் வந்து இவங்க பெட்டராக தான் இருந்தாங்க. கீ பேராமீட்டர்ஸும் வந்து பெட்டராக தான் இருந்துச்சு. ஒரே விஷயம், கவலை அளிக்கக்கூடிய விஷயம் இவங்களோட கடன்கள் தான். ஸோ அதை குறைக்கத்தான் வந்து இந்த ஐபிஓக்கும் அவங்க வந்திருக்காங்க. இப்போ குயிக்காக இவங்க ஃபைனல் வியூக்கு வருவோம். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இவங்க பிஸ்னஸ்லேயும் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 105 வருஷமாக வந்து இந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஃபினான்ஷியல் வைஸ்லேயும் வந்து ஓவராலாக டீசெண்டான நல்ல ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க, எக்ஸப்ட் கடன்களை தவிர. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த ஐபிஓவை நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ட்ராக் பண்ணி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ லிஸ்டிங் ஐனுக்காக தான் இதை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்கன்னா, ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 46% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஐபிஓக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிரே மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் குறைவு தான், 165 கோடி தான். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிரே மார்க்கெட்லேயும் வந்து நல்லா வரவேற்பு இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதில் 46% லிஸ்டிங் எண் கிடைக்கலனா கூட கண்டிப்பாக வந்து 20 or 25% மேலே லிஸ்டிங் எண் கிடைக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மார்க்கெட் சுச்சுவேஷன் ஃபேவரபுளாக இல்லைனா கூட ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓ டைம் பீரியடில் சேம் டேட்டில் ஒரு ஐபிஓவும் இதுக்கு நெக்ஸ்ட் டேட்டில் வந்து ஒரு ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ 3 ஐபிஓக்கள் வந்து ஒரே டைம் பீரியடில் போட்டி போட போகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸோட இது வியூ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த 3 ஐபிஓவில் பெஸ்ட்டான ஐபிஓவாக இந்த ஐபிஓ தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3ல் ஒரு ஐபிஓ கன்சிடர் பண்ணலான்னு சொன்னால் இந்த ஐபிஓ பெட்டரான ஐபிஓவாக இருக்கும். ஒரு நல்ல லிஸ்டிங் கெயினும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு பண்ணுறதா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இப்போவே லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.